தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தினம்தோறும் காலையில ஒரு தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போதே அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குமா பாருங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம தினம்தோறும் காலையை ஆரம்பிக்கிறோம். நாள்தோறும் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கும் இந்த தெய்வங்களுடைய தரிசனம் மிக முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம நிறைய கோவில்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு புராண வரலாறு இருக்குது. பெரும்பாலும் பழைய காலங்களில் இல்லைன்னா ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த வரலாறாக இருந்தாலும் சரி, அதில் சர்ப்பங்களுக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும். நம்ம தெய்வமாக வழிபட்டதே நாகங்களை அப்படிங்கிறதுக்கான ஒரு மரபு ரீதியான ஒரு வார்த்தைகளும் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாகராஜா கோவிலை பற்றி தான். இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய தல வரலாறு என்ன, நாகராஜா கோவில் இங்கே உருவானதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இன்றைக்கும் அந்த கோவில் எத்தகைய அற்புதங்களை நேயர்களுக்கான உங்களுக்கு செய்ய இருக்கு, பக்தர்களுக்கு என்ன மாதிரியான அருளை கொடுக்குறாருங்கிறதெல்லாம் சேர்த்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நாகராஜா கோவில் அப்படின்னு சொன்னாலே இன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டது எல்லாமே நாகத்தை தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நம்ம ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அந்த மரபுக்கு கூட நாகம் பின்னி பிணைந்திருக்கிறது தான் நம்ம வச்சிருக்கோம். கரெக்ட். அந்த அளவுக்கு நாகங்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு எப்பவுமே நமக்கும் நாகங்களுக்கும் இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மரபுகள் கொஞ்சம் மாற்றப்பட்டு நம்ம வழிபாட்டு முறைகளும் மாறிப்போச்சு. ஆனால் இன்றளவுக்கும் நாகராஜா கோவில் கேரளாவில் பயங்கர பிரசித்தி. ஏன்னா அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் அப்படி. ஆனா இந்த கோவிலுக்கும் ஒரு தல வரலாறு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா பெரிய வரலாறே இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா மன்னாரசாலா கோயில், இதை பாத்தீங்கன்னா ஹரிப்பாட் மன்னாரசாலா கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹரிப்பாட் ஸ்டேஷன் இறங்கி மன்னாரசாலா போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். பெரிய பாம்பு கோயில், இருக்கிற கோயில்கள்லே பெரிய பாம்பு கோயில் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா 16 ஏக்கர் நிலப்பரப்பில் இது அமைஞ்சிருக்கு. ஃபுல்லும் தோப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தோப்பு, கொடி, தேவையில்லாத செடி இதெல்லாம் கூட இருக்குது. நடுவில் கோயில். இது பார்த்தீங்கன்னா இந்த 16 அப்படின்றது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. 16 7 கேதுவோட நம்பர், நகங்களோட நம்பர், 4 ராகுவோட நம்பர். ஆக அந்த 16 ஏக்கர் நிலப்பரப்பில் இது அமைஞ்சிருக்கு இந்த கோயில். அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாகர்கள் சிலை இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு நாக கோயில் அப்படின்னா ஒரு நாகர் சிலை இருக்கும். போங்கையே ஒரு 100 இருக்கட்டும், ஒரு 1000 இருக்கட்டும், லட்சம் நாகர் சிலை இங்கே வந்த வரலாறு என்ன அப்படின்னா, அதுக்கும் மேலே இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஒரு தாய் 5 தலை நாகத்தை குழந்தையா பெற்று அதை பாலூட்டி சீராட்டி நல்ல வளர்த்த கதையும் இருக்கு. இதனோட நாகம் பிறந்த கதையும் இருக்கு. இங்க ஒரு பெண்ணுக்கு பிறந்த கதையும் இருக்கு. அது அந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்ப்பா அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்த்த கதையும் இருக்கு. முழுசா சில மர்மங்களும் சூக்ஷ்மங்களும் நிறைஞ்ச கோயில் அப்படின்றது உண்மைமா. இன்றளவும் நிறைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேரள தேசம் பூர்வீகமா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த கோயிலை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம மக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிய வைப்போம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி சில அதிசயமான கோயில், பரசுராமனுடைய தொடர்புடைய கோயில் இது. அப்போ சில அதிசயமான கோயிலை நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கும் போது அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் கேரளாக்கு ட்ரிப் போவாங்க, மறக்காம இந்த கோயிலுக்கு போயிட்டு ஆலப்புழா போனாங்கன்னா பக்கத்துலேயே ஆலப்புழா, கேரளா நீங்க ட்ரிப் போறீங்க, ஆலப்புழா போறீங்கன்னா இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்லாம். பொதுவாக இந்த மன்னாராசால பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆண் தந்திரிகள் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல பெண் தந்திரிகள் இருப்பாங்க. அந்த பெண் தந்திரிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா விலியம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாகராஜனை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்புப்பன் அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் ரொம்ப ஆசையா அப்புப்பன் அப்படின்றாங்க. நாகச்சாமுண்டி, நாகராஜனோட தங்கச்சியும் இங்க இருக்கா, அவளுக்கும் தனி இது இருக்கு. அதே மாதிரி நாக யக்ஷினி, நாகராஜனோட மனைவியும் இங்க இருக்கா. அனந்தன் நாகன் தான் அங்க பிரதானமா இருக்கார். சரி,
இப்ப இந்த நாகராஜர் இங்க வந்ததுக்கான காரணம் தெரியணும் இல்லைங்களா, வரலாறு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு 1000 2000 இல்ல, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பரசுராமன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுனோட 6வது அவதாரம். அவர்கிட்ட இருக்க கோடலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, கோடலி. இப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு வராரு, வந்து அங்க இருக்க சத்திரியர்கள் அத்துணை பேரையும் வதம் பண்றாரு. வெட்டி 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 அவரோட கோடாரியால விழுத்துறாரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ தப்பு தண்டா செய்யறாங்க. சத்திரியர்கள் தப்பு செய்யறதுனால அந்த இடத்த ஆண்ட மன்னர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி சுத்தி எல்லாரும் பயங்கர தப்பு தண்டா செய்யறாங்க. அதனால எல்லாரையும் வெட்டி விழுத்துறாரு. விழுத்துனப்போ எப்படி சொல்றது புராணம்னா 5 ஆறுகள் ரத்தமா ஓடுச்சாம். அந்த அளவுக்கு எல்லாரையும் வெட்டி விழுத்துறாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல தர்மத்தை நிலைநாட்டணும். பொதுவா வந்து பகவான் விஷ்ணுனுடைய அவதாரமே ஒவ்வொன்றும் தர்மத்தை நிலைநாட்டுதானம்மா. அந்த மாதிரி எல்லாரையும் வெட்டி விழுத்துட்டாரு. விழுத்துட்ட பின்னாடி அவர் மனசஞ்சலப்படுது. என்னடா இவ்வளோ உயிர்களை நம்ம சாவடிச்சிட்டோமே, என்ன பண்றது, இதுக்கு பாப விமோச்சனம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாரு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகளை போய் கேட்கிறாரு, இதுல இருந்து எனக்கு மீண்டு வரணும், பாப விமோச்சனம் எனக்கு கிடைக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய ரிஷிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, உனக்கு சொந்தமான ஒரு பெரிய பரப்பு நிலப்பரப்பு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீ தானமா கூட அந்தணர்களுக்கு அப்படின்றாங்க. பொதுவாவே நம்ம செய்யக்கூடிய கர்மத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்தணர்களுக்கு பசுக்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாவே அப்படி ஒரு அமைப்பு, நம்ம தானம் கொடுத்தா நம்மளோட கர்மம் தொலையும் அப்படின்றது உண்மை. புரியுதுங்களா? அப்ப சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு, அவரோட கோடரியை எடுத்துட்டு போயிட்டு கன்னியாகுமரிக்கு போறாரு. கன்னியாகுமரிக்கு போயிட்டு அந்த கோடரியை வீசி எறிகிறாரு. ஒரு பெரிய நிலப்பரப்பு, கடல் பின்னோக்கி அப்படியே போகுது, உள்நோக்கி போயிடுது. முன்னாடி இருந்த கடல் அப்படியே உள்நோக்கி போய் ஒரு பெரிய நிலப்பரப்பு கொடுக்குது. கன்னியாகுமரியில இருந்து கோகர்ணம் வரைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேரள தேசம், மலையாள தேசம். பரசுராமனால் வந்ததுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய மலையாள தேசம். அதனாலதான் வந்து பாருங்க அந்த தேசத்துக்குனே நிறைய பெருமைகள் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமை இருக்கும், அந்த மாதிரி அந்த தேசத்துக்கும் அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் அதனாலதான் அந்த மாதிரி சொல்றோம். இன்றளவும் இயற்கை சூழல் எல்லாமே ரொம்ப வந்து அழகா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி வீசுறாரு. வீசிட்ட பின்னாடி அந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு வருது, கேரள தேசம் வருது. கேரள தேசம் வந்தோடனே இவர் என்ன பண்றாரு, அடுத்த அந்தணர்களை வந்து கொடுக்கணும்ல, தானம் கொடுக்கணும்ல. அப்ப 64 அந்தணர்களை நியமிக்கிறார். இங்க வந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடை உணவு எல்லாம் கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆனா அங்க விவசாயம் பண்றதுக்கு ஏத்ததா இல்ல. காரணம் என்ன அப்படின்னா கடல்லையே இருந்ததுனால உப்பு நிலமா இருக்கு, பல அடி ஆழ வரைக்கும் உப்பு. அப்ப எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தணர்கள் என்ன பண்றாங்க, இங்க எங்களால எதுவுமே ஜீவனம் பண்ண முடியல, நீங்க கொடுத்ததெல்லாம் காலியாகுது, அப்ப நாங்க போறோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளியே நகர்றாங்க. கிளம்பும் போது இவருக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. என்னடா என்ன பண்றது, ஒரு உப்பா இருக்கே, யார் இருக்கா, இருக்கவே இருக்காரு ஈசன் தான். அவர் தானே என்ன கேட்டாலும் முன்னாடி வந்து நிப்பாரு. அவரை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். தவம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஈசன் முன் தோன்றான். ஈசன் வந்து அவர் முன்னாடி தோன்றி என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்றார். இந்த மாதிரி இந்த நிலம் ஃபுல்லும் பூமியா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், அதாவது இந்த பூமி ஃபுல்லும் உப்பா இருக்கு, நிலம் பூமி எல்லாமே உப்பா இருக்கு, விவசாயத்துக்கு ஏத்ததா இல்லை, என்ன பண்ணட்டும் அப்படின் போது ஈசன் நினைச்ச சன நேரத்துல கொடுப்பார். ஆனா ஈசனுடைய திருவிளையாடல் இந்த இடத்துல நாகங்கள் வந்து தங்கணும் அப்படின்ற விதி. பிற்காலத்திலயும் மக்களுக்கு தோஷங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரதான இடமா இருக்கணும் அப்படின்னு ஈசன் விளையாடிட்டான். ஈசன் திருவிளையாடல் முடிவு பண்ணி என்ன பண்றாரு, நீ நாகராஜனை நோக்கி தவம் பண்ணு, நாகராஜன் வந்து விஷத்தை கக்கனா மட்டும்தான், நாகங்கள் இந்த இடத்துல விஷத்தை கக்கனா மட்டும்தான் இந்த பூமி செழிப்படையும், உப்பு போகும் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு இவர் யோசிக்கிறார். இவரோட சீடர்கள்லாம் கூட்டிட்டு எந்த இடத்துல நாகராஜனை போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம், இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு போகும்போது மந்தார மரங்கள் நிறைஞ்ச இடம் கிடைக்குது. அப்படியே அந்த இவர் உருவாக்குன இடத்துல ஒரு இடத்துல மந்தார மரம் இருக்கு. பொதுவா இந்த மந்தாரம் பாரிஜாதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெய்வீக தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு அந்த வனத்துல வந்து கடுமையா நாகராஜனுக்கு தவம் இருக்காரு. தவம் இருந்த உடனே நாகராஜன் அந்த தவத்துக்கு மிச்சிறான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கோட்ஸ் வந்து தே ஆர் ஃபெரோஷியஸ், அவங்க ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. ஆனால் வெரி ஈஸி டு ப்ளீஸ். அவங்கள நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணி பலன்களை வரங்களை வாங்கிட முடியும். நம்ம வந்து நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அவங்க கரெக்டாக வந்து செய்து கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. நாக தேவதைகள் அப்படிதான், மானசா தேவியும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு பதிவில் மானசா தாயாரை பற்றி பார்க்கலாம். அப்போ வேண்டும் போது நாகராஜன் முன்னாடி நிதர்சனமாக வந்து நிற்கிறான். நின்று என்ன சொல்கிறான், என்ன வரம் வேணும் உனக்கு கேளு அப்படின் போது இவர் சொல்கிறாரு. உடனே அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த அத்துணை நாகங்கள் நிறைய பேர் இருக்காங்கம்மா. கார்கோடன் இருக்கா, அதே மாதிரி அனந்தன் இருக்கா, காலன் இருக்கா, இப்படி நிறைய நாகங்கள். ஒவ்வொரு அதாவது இந்த பாதாள தேசத்தில்
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாகர்களுடைய ஆட்சி. அப்போ அனந்தன் வந்து நிற்கிறான், அனந்தனை வேண்டி இருக்கா, அனந்தன் வந்து நிற்கிறான், என்னோட கட்டுப்பாட்டில் இருக்க அத்துணை நாகங்களையும் நான் இங்கே வர வச்சு விஷத்தை கக்க வைக்கிறேன் அப்படிங்கிற. எல்லா நாகங்களும் வருது, விஷத்தை கக்குது, அந்த பூமி செழிப்பாக மாறுது. இன்றளவும் கேரளா செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாகங்களோட விஷம் தான். ஆமாம், பச்சை பசுமையான ஒரு இடம்னா அது நம்ம கேரளா தான், மறந்துடக்கூடாது. இப்படி தான் கேரளாவில் நாக வழிபாடு அப்படின்றது வந்துச்சு. இந்த விஷயம் நடந்த உடனே வழிபாடு வந்துருச்சா? இல்லை. அதுக்கப்புறம் பரசுராமர் அந்த நாகராஜனை வேண்டி வணங்கி நீ எப்பயுமே இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறாரு, வரம் கேட்குறாரு, அனந்தனை கேட்குறாரு, நீ எப்பயுமே இங்கே இருக்கணும் அப்படின்றாரு. அவரும் ஆம் அப்படின்னு சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அழகான நாகராஜ சிலையை ஒன்று உருவாக்கி, அந்த சிலை தான் இப்போ மன்னார கோயிலில் இருக்குது, மன்னாரசாலா கோயிலில் இருக்குது, உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணுறார். பிரதிஷ்டை பண்ணிட்டு வழிபாடு, தாந்திரீக வழிபாடு, சர்பவிலி அப்படின்ற தாந்திரீக வழிபாடை பண்ணி, தாந்திரிக வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாரு இவர் பரசுராமர். அதே மாதிரி தாந்திரிகத்தில் தேர்ந்த அந்தணர்களை இந்த கோயிலுக்கு பராமரிப்புக்கு பூஜைக்கு நியமிக்கிறார். இப்போ அந்தணர்கள் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த கோயில் வழிபாடு தொடருது. அதுக்கப்புறம் 1000 வருடங்கள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அந்தணர் குடும்பம் அந்த கோயிலை வந்து பராமரித்து வருது. அப்போ திடீர்னு ஒரு பெரிய தீ விபத்து வருது. பெரிய தீ விபத்து வரும்போது அங்க நிறைய பாம்புகள், நாகராஜன் அங்க நிதர்சனமா இருக்கிறான் போது பாம்புகளோட நடமாட்டம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப நிறைய பாம்புகள் இருக்கு. பெரிய தீர் விபத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பூமி வந்து ரொம்ப சூடாயிடுச்சோம். பூமி சூடாகி காடுகள்லாம் பத்தி எரியுது. அந்த கோயிலை சுற்றி வெறும் மரங்கள் தானே இருக்கு, பத்தி எரியுது. அந்த பத்தி எரிஞ்ச நிறைய சர்ப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல தீக்காயத்தோட வந்து கஷ்டப்படுது, இறக்கும் தருவாயில் இருக்கு. அந்த வாசுதேவர் ஸ்ரீதேவி அப்படின்ற தம்பதியினர், அந்த அந்தணர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பராமரிக்கல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பாம்புகையும் எடுத்து மடியில வச்சு அதுங்களுக்கு சந்தனம், எண்ணெய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய், மூலிகைகள் இதனால கலந்த ஒரு மருந்து தயாரிச்சு அந்த குழந்தைங்க உடம்புல தேய்ச்சி ஆலமரத்தினோட நிழல்ல வந்து அவங்கள படுக்க வச்சு அவங்க உடம்புல இருக்க புண்ணெல்லாம் ஆத்துறாங்க. ஒவ்வொரு பாம்பியா தேடி 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 எடுத்து கொண்டு வந்து அவங்க செய்யறாங்க. இதை பார்த்த உடனே நாகராஜன் கண்ணு கலங்குது. இப்படி ஒரு சேவை எல்லாரும் பயப்படுவாங்க. பாம்புன்னா படையே நடுங்கும் இல்லம்மா, அந்த பாம்புங்களை குழந்தை மாதிரி பாவிக்கிறாங்களே, ஏன் இவங்க பாவிக்கிறாங்க, இவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதியினர். இதை பார்த்து நாகராஜன் ரொம்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு வாசுதேவர் ஸ்ரீதேவி கிட்ட சொல்றா, அம்மா நீ பண்ண சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நானே உனக்கு வந்து மகனா போறப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த வரத்தின் காரணமா அந்த அம்மா வந்து கருவுறாங்க. கருவுட்டு 2 குழந்தை பிறக்குது. ஒன்று சாதாரண மனுஷ குழந்தை நம்மள மாதிரி ஆண் வாரிசு, இன்னொன்று அதாவது குழந்தையா வரேன்னு மட்டும் சொல்லலை, இந்த வம்சத்தை நான் காத்து ரட்சிப்பேன், இந்த வம்சத்தையும் உன்னோட வம்சத்தையும் இந்த பூமியும் நான் காத்து ரட்சிப்பேன். நாகராஜனோட வரம் இருக்கு கேரளத்துக்கு, புரியுதுங்களா? அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கருவுடுறாங்க. 2 குழந்தை, ஒன்று சாமானிய ஆண் குழந்தை நம்மள மாதிரி சாதாரண மனுஷ குழந்தை, இன்னொன்று 5 தலை இருக்க நாகம். சாக்ஷாத் அனந்தனே பிறந்திருக்கான். அந்த அம்மா 2 பேரையும் சமமா பாலூட்டி சீராட்டி ரொம்ப அழகா ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அனந்தனை தன்னோட மகனாவே பாவிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியும் நாகராஜன் இருந்தாலும் எனக்கு குழந்தைய பிறந்துட்டேன், நான் உன்னை எப்படி வந்து நீ நாகராஜன் சாமின்னு நான் பார்க்க முடியும், நீ என் குழந்தை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அதுக்கும் மேலே 2 பேருக்கும் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க. நாகராஜனுக்கு இவங்க கலை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது எந்த யார் வந்து அவதாரமே வந்து நம்ம வந்து பெண்கள் வயிற்றுல பிறந்தாலும் பெண்கள் வந்து அந்த குழந்தையா தான் பாவிப்பாங்க. நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு என்னத்தை நீ கற்றுக் கொடுக்க போற, ஆனால் நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை சொல்லி கொடுக்குறேன், சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுதே அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிறார். ஒரு காலகட்டம் வருது, அவரோட அவதாரம் நோக்கம் முடியுது. அவதாரம் நோக்கம் முடியும் போது தம்பியை கூப்பிடுறாரு, அந்த அடுத்த ஆண் வாரிசை கூப்பிடுறாரு, நீ நல்ல திருமணம் பண்ணிக்கணும், குழந்தை பேரு பெற்று இந்த குடும்பத்தை இந்த வம்சத்தை நீ வாழ வைக்கணும், நான் என்னோட அவதாரம் நோக்கம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போறாரு. அப்ப அந்த அம்மா கதறி அழறாங்க, குழந்தை இல்லையா, ஐயோ என்னை விட்டுட்டு போவாத கண்ணே, வேண்டாம், அப்புப்பா அந்த அம்மா கூப்பிடுறதே தான் இப்ப இருக்க பேரும் வருது. அப்புப்பா போவாதன் போது அந்த குழந்தை என்ன சொல்லுது, நாகராஜன் என்ன சொல்றாரு, வருஷத்துக்கு ஒரு நாள் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலவரையில சென்று மறைஞ்சிடுறாரு. அப்ப இன்றளவும் வருடத்திற்கு ஒரு நாள் அப்புப்பா வராரு, அப்பப்பன் வரான்.
அப்புப்பன் வந்து அங்க அது நடந்த நாள் என்னைக்கு அப்படின்னா சிவராத்திரிக்கு மறுநாள். இன்றளவும் சிவராத்திரிக்கு மறுநாள் ஒரு பெரிய விசேஷமான பூஜை அங்க நடக்குது. இன்றளவும் அப்புப்பன் வரா. அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் ஒவ்வொரு சிவராத்திரிக்கு மறுநாளும் நிலவரையில போயிட்டு பூஜை எல்லாம் பண்ண என்னால முடியாது, நீ சாமி கிடையாது, நீ என் குழந்தை, கட்டி அணைச்சி அந்த குழந்தை கிட்ட பேசி ஆசை தீர சந்தோஷமா பேசிட்டு வந்ததா வரலாறும் இருக்கு. அந்த அம்மா உயிர் இருந்த வரைக்கும் அப்படி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு கொடுத்த மரியாதை நாகராஜன். எப்பயுமேமா நாகராஜனை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னாலே நற்புத்திரர்கள் பிறப்பாங்க அப்படின்ற ஒரு சாஸ்திரமே இருக்கு. உனக்கு நல்ல குழந்தை வேணுமா, இப்ப அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு. எந்த நல்ல குடும்பத்திலயும் நல்ல குழந்தைங்க பிறக்கிறது இல்லை இல்லைங்களா? குழந்தைங்க பிறக்கும் போது எல்லாம் நல்லதுதான், தசை புத்தி கிரகங்களை அவங்கள மாத்திடுறாங்க. அப்ப நாகராஜனை வழிபாடு பண்ணி குழந்தை பிறக்குது அப்படின்னா எந்த ராகுவும் மாற்ற முடியாது, எந்த கேதுவும் மாற்ற முடியாது, சனியும் மாற்ற முடியாது. அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நல்ல குழந்தையா தான் இருக்கும். நற்புத்திரர்களுக்கு வழிபாடே நாகராஜரோட வழிபாடு தான். புரியுதுங்களா? அப்ப அந்த அம்மா வந்து போய் பார்த்து அழுது எல்லாம் சந்தோஷப்பட்டு அப்படியே அந்த அம்மா வாழ்க்கை முடியுது. அதுக்கப்புறமும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் நாகராஜன் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பூஜையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குலத்துல இருக்க என் தாய்கள் தான் பண்ணணும். மூத்த பெண்கள் தான் அந்த குலத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடே பண்றாங்க. தந்திரிகள் அவங்க தான். அப்ப பெண் தந்திரிகள் வந்ததுக்கான வரலாறு அந்த இடத்துல இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செவி வழி செய்தி, இதுக்கு பெருசா ஆதாரம் கிடையாது. இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல இந்த ஆயிலி நட்சத்திர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை பெரிய பாம்பு அந்த வனத்துக்குள்ள சுத்தி திரியறதா ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா 16 ஏக்கர் என்னடோ இல்லம்மா நிறைய பாம்புகள் இருக்கும். ஆனா பெரிய பாம்பு இருக்கிறதுலே பெரிய பாம்பு மாதிரி போறதா, அனகொண்டா மாதிரி பாம்பு போறதா சிலர் சொல்றாங்க. அது செவி வழி செய்தி தான், அதனோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ஆக இன்றளவும் நாகராஜ நிதர்சனமா இருக்கக்கூடிய ஸ்தலம் அது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி வந்து அம்மாக்கு கொடுத்த வாக்குக்கு இன்றளவும் அவர் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. அம்மாக்கு கொடுத்த வாக்கு, அதுக்கும் மேல பரசுராமருக்கே அவர் சொல்லியிருக்காருல்ல, இந்த பூமியை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. தம்பிக்கிட்டையும் சொல்லியிருக்காருல்ல, இந்த வம்சத்தையும் இந்த பூமியும் நான் காப்பாத்துவேன். அந்த வம்சத்தையும் இன்றளவும் அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் பெருசா எந்த வழிபாடும் எந்த கடவுளையும் அவங்க வழிபாடு பண்றதுல அவங்களுக்கு அவர் தான் எல்லாமே அவர் தான். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேண்டுதல்கள் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த கதையை சொல்லிட்டோம். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், அங்க என்ன வேண்டுதல் வைக்கணும் இல்லைங்களா? பொதுவா நாகர்கோயில் அப்படின்னாலேமா நாகருடைய கோயில், பாம்பு கோயில் அப்படின்னாலே ராகு கேது தோஷம். ராகு கேது தோஷத்துக்கு பிரதான ஸ்தலமா அது வந்து பாவிக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு அது அற்புத ஸ்தலமா அது வந்து இருக்கு. பொதுவா குழந்தை இல்லை அப்படின்னா ராகு கேது இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இருக்கு, சனி தோஷம், இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா இந்த இடம் ராகு கேது தோஷத்தினுடைய தோஷ நிவர்த்தி ஸ்தலமா இருக்கு அப்படின்றது உண்மை. இங்க வந்து திருமணம் ஆகல அப்படின்னா உருளி கவிழ்த்தல் அப்படின்றது இருக்கு. உருளி கவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டிட்டு போறாங்க, நல்ல திருமணம் அப்படின்றது நடக்குது. நல்ல ஒரு வரன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழ்றாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினரும் வந்து வேண்டிட்டு போறாங்க. வேண்டிட்டு போயிட்டு அடுத்து குழந்தை பிறக்குது அப்படின்னு இந்த உருளி கவிழ்த்தல் நிறையத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க. குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தைக்கு வந்து பிறந்துடுச்சு, நாகராஜனுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஒரு நாகர் சிலை கொண்டாந்து விற்கிறது. இப்படிதான் லட்சக்கணக்கா பயனடைஞ்ச பக்தர்கள் வச்ச லட்சக்கணக்கான நாகர் சிலைகள் தான் அங்க இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மையை விளக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாவே இருக்கு. எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நம்ம யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய நாகர் சிலைகள் அதற்கான அத்தாட்சி. தெய்வம் இன்றளவும் இருக்கு அப்படிங்கறதையே இது வந்து நிதர்சனமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நின்னு பேசுது. ஏன்னாமா அந்த சிற்பத்தை அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணும் போதே அவர் புதுசா தாந்திரிக முறைப்படி தான் பிரதிஷ்டை பண்ணார். புரியுதுங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சாத்வீக முறைகளை விட தாந்திரிக முறைகளுக்கு அதிகப்படியான ஒரு பலம் அப்படின்வாங்க, பவர் ஜாஸ்தி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும்ங்க அப்படின்றது உண்மைமா. நாகங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டோம். நம்மளோட எத்தனையோ நாகஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இன்றளவும் தீண்டாது. நம்ம பாம்பு கிட்ட போய் கையே நீட்டினா கூட அது நம்மள தீண்டாது, சில கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி சேஷபுரீஸ்வரன் சொல்லுவாங்க, திருப்பாம்புரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் சூக்ஷ்ம ரூபமா ஒரு நாக இது பிம்பம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, நாக தகடு பிரதிஷ்டை பண்றாங்க. அதனால அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கதா செய்யுது. இனி ஒரு பதிவுல அதையும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா திருப்பாம்புரமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா ராகுவையும் கேதுவையும் நம்ம தனித்தனியா தான் வந்து தரிசனம் பண்ணுவோம். இங்க வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரு சேர இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த தல விருட்சமா இருக்கட்டும், புற்றா இருக்கட்டும், அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, நிறைய இருக்கு. நம்மளதெல்லாம் வந்து ரொம்ப அமானுஷமான வரலாறு அப்படின்னே சொல்லலாம்.
நிச்சயமா. இந்த மன்னார் சாலா வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் வந்து அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணி மட்டும் இல்லாமல் இன்றளவும் அந்த வரலாறு உண்மைன்னு சொல்றதுக்கான ஆதாரங்களையே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா வளமான தேசம்னா நம்ம கேரளாவை தான் சொல்லுவோம், தண்ணி பிரச்சனை இல்லைன்னா கேரளாவை தான் சொல்லுவோம், பசுமையான நிலம்னா அது கேரளாவை தான் சொல்லுவோம். அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான பகவான் விஷ்ணுனாலே உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது கடவுளின் தேசம் அப்படின்னே சொல்றோம். மேம், இப்போ அற்புதமான பலன்கள் அங்க கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்க. குழந்தை வரம் வேண்டவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. பொதுவாகவே இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து நாகங்களை வழிபடலாம்னு சொல்றாங்களே, அதற்கான தீர்வுகள் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மைதான்? உண்மைதாமா. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சுய ஜாதகத்துல ராகு பெருசா சரியில்லை, ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீரா தோல் நோய்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி கேத்து சரியில்லை அப்படின்னா பெரிய புத்திசாலினா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்காட்ரிக் இல்னஸ் வந்துருச்சு, திடீர்னு எனக்கு வந்து ஐ எம் ஃபிட் ஃபார் எனி திங் அப்படின்ற மாதிரி நான் வெளிநாட்டில் 10 லட்ச ரூபாய் வேலை கொடுத்து வேலை செஞ்சிருந்தேன். அதாவது 10 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க, நான் அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஐ எம் நாட் ஃபிட் அப்படின்ற மாதிரி என்னை அமைச்சிட்டாங்க. ஆக இந்த மாதிரியெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னாமா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நல்லா இருக்கவங்க பெரிய லெவலில் கெட்டு போகிறதும், ராகு கெட்டு போயிருந்தா, புத்திசாலியாக இருக்கவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்காட்ரிக் இல்னஸ் வர்றதும், கேத்து கெட்டு போயிருந்தா சூப்பராக இருக்கவன் எனக்கு ஒன்றுமே வேணாம் தூக்கி போட்டு போகிறதும் கேத்து தசையில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தோஷங்கள், ராகு கேத்து தோஷம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது, சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்குது, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குமா. மன்னாரசாலா நாகராஜா கோயிலுக்கு போனோம்னா கட்டாயமாக தீர்வுகள் வந்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அற்புதமான பல உண்மைகள், அற்புதமான வரலாறு அப்படிங்கிறது நம்மளுடைய மன்னாரசாலா நாகராஜா கோயிலுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு தெய்வமே உருவாக்கிய இடம். ஒரு கடலை வந்து மாற்றி அமைத்து அதை நிலப்பரப்பாக்கி அந்த நிலத்தையும் அழகா உழுது இன்றளவும் மக்கள் வாழக்கூடிய ஒரு பசுமையான தேசமா மாற்றி வைத்திருக்கிறாங்க. அதனால தான் கடவுளுடைய தேசமா இருக்கு இல்லையா கேரளா. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகள் என்ன, இன்றளவும் நாம சென்று அந்த நாகராஜாவை தரிசனம் பண்ணா, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி மனமுருகி. ஏன்னா இங்க வந்து நம்ம கொஞ்சம் ஆணவத்தோட போக முடியாது, அதிகாரத்தோட போக முடியாது. மனமுருகி ஒரு தரிசனத்தை கொடுத்தோம், தரிசனம் பண்ணணும்னா கட்டாயமா கேட்டவரும் கேட்டபடி கிடைக்குங்கிறத நம்ம நேயர்களுக்காகவே விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி மேம். நன்றி.